ஒரு பிக்கப் வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேன் வருது. அதுல பலஸ்தீனத்தை சார்ந்த ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தை ஒரு நண்பர் கையில் ஒரு குபுஸ் ரொட்டி துண்டை வைத்துக் கொண்டு அவர் கேட்கிறாரு, எங்கிருந்து வர்றீங்க? வடக்கு காசாவிலிருந்து வருகிறோம். வடக்கு காசாவில் நிலைமை எப்படி இருக்கிறது? மிகவும் மோசமாக இருக்கிறது. உங்களுக்கு இந்த ரொட்டி துண்டை நான் அளிக்கட்டுமா? வேகமா வாங்குறாங்க. வாங்கி அந்த ரொட்டி துண்டை, ஒரு ரொட்டிய 10ஆக 12ஆக கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு துண்டாக அவர்கள் குழந்தைக்கும் பெற்றோருக்கும் முதியவருக்கும் இந்த காட்சியை பாருங்க. அந்த குபுசை வாங்கி வாயில் வைத்துக் கொண்டு அந்த அம்மா அழ ஆரம்பிக்கிறார். அழுதுட்டு சொல்றாங்க, சஹரீன் 2 மாதமாக நாங்கள் சாப்பிடவில்லை. 2 மாதங்களா சாப்பிடல. அப்போ அந்த பிள்ளை, சின்ன பிள்ளைங்க, என் பிள்ளை மாதிரி இருக்கு, சாப்பிடல. 3 மாதங்களா சாப்பிடவில்லை. அடுத்த வீடியோல இன்றைக்கு இந்தியாவிலே நான் புள்ளி விவரம் எடுத்து பார்க்கிறேன். முதலில் கென்யா, 2வது மாலா, 3வது இந்தியா. 67 லட்சம் குழந்தைகள் பட்டினி கிடக்கிற நாட்டில், 18.38 விழுக்காடு குழந்தைகள் பட்டினி கிடக்கிற ஒரு நாட்டில், அந்த ஆடம்பரமா நம்ம எல்லாம் வகை வைக்கிறோம் இல்ல, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. அவங்க பட்டினி கிடக்கிற நம்ம பட்டினி கிடக்கலாம் கேள்வி கேட்கலாம், சாப்பிடுவோம். அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளுக்காக தான் துஆ செய்ய வேண்டும். அந்த பலஸ்தீன பிள்ளைகளுக்கு இந்த உணவு கிடைக்க வேண்டும்.